மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ மன்னாவாக ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இன்றைய மன்னாவின் தலைப்பு உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆம், என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். நீ வேறு யாரிடத்திலும் அடைக்கலமாய் வராமல் படைத்த தேவனிடத்திலே அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று இங்கே சொல்வதாய் நாம் பார்க்கிறோம். அவனை கேட்கிற தேவச்சனமே, அவருடைய மறைவில், அவருடைய நிழலில், அவருடைய பாதுகாப்பில், அவருடைய செட்டைகளின் மறைவில் தங்கியிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு உரிய பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறவராயிருக்கிறார். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகிறது. விதைக்கிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகிறது. அவனை கேட்கிற தேவச்சனமே, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் இதோ என்னோட கூட வருகிறது என்று சொன்ன ஆண்டவர், மறுமையில் மட்டுமல்ல இம்மையிலும் இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய செட்டைகளின் கீழே மறைவாயிருக்கிற, மறைந்திருந்து செயல்படக்கூடிய, மறைந்திருந்து புறாவைப் போல கண்மலைகளின் விடிப்பிலே தங்கியிருக்கிற தேவ பிள்ளைகள், தேவ நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிற தேவ பிள்ளைகள், அவர்களுக்கு அவளுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தருக்கென்று நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு நிச்சயம் ஒருவேளை மனிதர்கள் மறந்து போகலாம், அதை நினைவில் கொள்ளாமல் போய்விடலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், நீ கர்த்தருடைய காரியத்திற்கென்று என்ன செய்கிறாயோ அதற்கு உரிய பலனை கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார், செய்வார் என்கிறதிலே கொஞ்சம் சந்தேகமில்லை. எனவே நற்கிரியைகளை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். பிறருக்கு நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள். நீங்கள் உங்களால் என்ன மட்டும் உங்களுக்கு திராணி இருக்கும்போது நன்மை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள். உரிய பலனை, உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். நிச்சயம் எதிர்பார்க்கிறதற்கு மேலாகவே உன் காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றி தருவார் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. நாம் ஜெபம் பண்ண. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே
சொல்லப்பட்ட வேத பகுதியின் படியாக உன்னுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொன்னார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்திருக்கிற உனக்கு அவர் பலனை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியாக யாரெல்லாம் உம்முடைய காரியத்திற்கென்று ஆண்டவரே நற்கிரியைகளை செய்கிறார்களோ, நன்மை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்களோ, அவர்களுக்கென்று நீர் ஆண்டவரே சோத்திரம். இம்மையிலே ஆண்டவரே மறுமையில் மாத்திரமல்ல, இம்மையிலும் நீர் அளவற்ற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகள் யாவருக்குள்ளும் அந்த சிந்தை வருவதாக. பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் திராணி இருக்கும்போது ஆண்டவரே செய்யத்தக்கவர்களுக்கு அதை செய்யாமல் விடக்கூடாது என்கிறதான அந்த சிந்தை உள்ளவர்களாய் யாவரும் காணப்பட வேண்டுமே கர்த்தாவே. கிருபை செய்வீராக, வழிநடத்துவீராக, தடைகளை எடுத்து போடுவீராக. பிறருக்கு உதவக்கூடாதபடிக்கு ஆண்டவர் நன்மை செய்ய முடியாதபடிக்கு தடைகளை கொண்டிருக்கிற எல்லா சத்துருடைய சூழ்ச்சிகளையும் முறியடிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆண்டவரே சோத்திரமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. உடைய செட்டைகளின் கீழே உடைய ஆண்டவர் மறைவிலே, உடைய பாதுகாப்பிலே, உடைய நிழலிலே தங்கி இருக்கக்கூடியவர்களாய் யாவரும் காணப்படட்டுமே கர்த்தாவே. உம்மிடத்திலிருந்து மிகுந்த பலன்களை, ஒத்தாசைகளை ஆண்டவர் யாவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.